வணக்க நட்புகள். முதல் ஒரு ஆக்டிவிட்டி 1 செஞ்சிருந்தாங்க. அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அதுல எனக்கு 0 தான் வந்தது. ஆனா கோடிங் சரி. ஆனா அத அவே எ இந்த கோடிங்லயே அவே திருத்தினமோ இல்லாட்டி தஜ்ரா இந்த பாடத்துக்குரிய ஆள் பிசிக்கலா திருத்தினா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். இது கம்ப்யூட்டரா திருத்தினோடய அது 0 மார்க்ஸ் ஆயிட்டு. ஸோ அடுத்ததை நாங்கள் எப்படி செய்யறோம்னு பார்ப்போம். இதை எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லா செய்ய ட்ரை பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா வியூ கொடுக்க அது வந்தது கோடிங். சரி, ஓகே. இந்த கோடிங்கை என்னென்ன செய்யணும் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் எழுதலாம். இது பார்த்து கன்சோல். நான் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு டைப்பில் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன். நான் டைம் கொஞ்சம் மட்டும்படியாக ஒரே டைப்பில் செய்யப்படுறேன். நீங்கள் இதை இப்படியும் செய்யலாம். இதை கூகுளில் போயிட்டு ஆன்லைன் கன்சோல் ஆன்லைன் சிசாப் எடிட்டர் இல்லாட்டி சிசாப் கம்பைலர் அடிச்சிங்கன்னா ஆன்லைன் சிசாப் கம்பைலர் கூகுளில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ரன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இப்போ இதே ஏற்கனவே விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். அதை ஓப்பன் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இது முதல் வழியின கோட் தான் இதில் கிடக்குது. ஸோ இந்த கோட்டை நான் ரிமூவ் பண்ணி கொள்கிறேன். ப்ராஜெக்டின பேர் மாதிரி இந்த கோட்டை தான் காப்பி பண்ணி கொடுப்பேன். ஸோ ப்ராஜெக்டின பேரை மாற்றல திருப்பி விஷுவல் ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணல. ஸோ அப்படியே செய்யப்படுறோம். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது ஒரு கேள்வி வைக்கிறோம். இதில் பாருங்க டெஸ்ட் 1 ஒன்று இருக்கு. என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் இருக்கிறவங்க வைக்கிறோம். ஒரு ஆள் அவர் ஃபர்ஸ்ட்டாக 5 இன்புட் பண்ணுறார். அப்போ 5 இன்புட் பண்ணால் 5 தரம் இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கோர், ஸ்டூடெண்ட் 1 ஸ்கோர், ஸ்டூடெண்ட் 2 ஸ்கோர், ஸ்டூடெண்ட் 3 ஸ்கோர், ஸ்டூடெண்ட் 4 5 தரம் ரன் ஆகுது. ரன் பண்ணிட்டு அவரேஜை கண்டு போடுது. இதுதானே ஏதாச்சும் ஒரு ப்ரெஸ் பண்ணி எக்ஸிட் ஆகுது. போன முறையான மாதிரி தான் அதே கோடிங் தான், கொஞ்சம் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டு தான் ரன் ஆகுது. ஸோ இதில் செலக்ட் பண்ண சொல்லி இப்போ நான் ஒரு லூப் பண்ணேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் இந்த லூப் வந்து ஒருக்கா ரன் ஆகிறபடியாக இதில் மெயின் இந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒருக்கா தான் இந்த நான் சொல்லியிருந்தேன் போன முறை இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் ஒரே ஒருக்கா தான் இதில் வேலை செய்யும். சரி, ரெக்கார்ட் ஆகணும், செக் பண்ணி போட்டு. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, என்னண்டா இஃப் கண்டிஷன் ஒரேக்கா ரன் ஆகினா திருப்பி ரன் ஆகாது. அதனால தான் நான் வைல் லூப்பை யூஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரி பார்த்தீங்கன்னா ஒருக்கா தான் வரணும். ஸோ இதில் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும் இதுக்கு லூப்புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்டூடெண்ட் இன்னைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகணும். இதில் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 3 கொடுத்தா ஸ்டூடெண்ட் 3 தரம் வரணும். கழித்தல் வந்தாலும் கழித்து போட்டு அவரேஜை காணணும். ஸ்டூடெண்ட் அன்னைக்கு 1 கொடுத்தாண்டா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகும். ஸோ இதுக்காக கோடிங் எழுத சொல்லியிருந்தேன். நான் ஒரு கோடிங் இதுக்காக ஒரு கோடிங் எழுத சொல்லியிருக்கிறேன். அந்த கோடிங்கை எப்படி எழுதுறேன்னு தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு லைனும் என்னத்துக்காக எழுத போகிறேன் என்றதையும் மென்ஷன் பண்ணி இதில் எழுதுவோம் யோசிக்கிறேன். அதுக்கு மேலே நாம் கோடிங் எழுதுவோம், பிறகு தேவையண்டா அதை மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இதில் பேரை வந்துட்டு ப்ரோக்ராம். ஓகே, இப்போ நான் ஒரு 2 வேரியபிளை இன்புட் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிள் இன்புட் பண்ணுறதுக்காக 2 வேரியபிளை இன்புட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் பாருங்க இந்த கேள்வியில் ஒன்றும் அவை தசப்பெருமானத்தில் கொடுக்கல, எல்லாமே முழு எண்ணெலாம் கொடுத்துக்கணும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது டபுள் கிடையாது, இன்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் நான் ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்கிறேன். நீங்கள் உங்களை விருப்பமான பேர் வைக்கலாம். டோட்டல் பற்றிலாம் இந்த வேரியபிளுக்கு தான் பேர் வைங்கன்னு தரலாமவே. ஓகே, பாருங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வைக்கிறேன் 0. அடுத்து இன்னொரு வேரியபிள் வைக்கிறேன் இன்ட் டோட்டல் ஸ்கோர். ஓகே, இவ்வளோ வச்சது என்ன இதில் செஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளை போட்டிருக்கோம். அது வந்து 7 டோட்டல் ஸ்கோரும் 7 0 ஆரம்பத்தில்
ஆரம்பத்தில் சைவருக்கு சமனாக இருக்க போதும் அன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று பிரிண்ட் ஆகணும். என்டர் த நம்பர் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஒரு லைன் ஒன்று பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக கோடிங் எழுதுவோம். ஒரு லைனை பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு எழுதுறது கன்சோல் ரைட் லைன். ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி தருது. ஸோ எனக்கு ஈஸியான வேலையெல்லாம் இருக்குது. இந்த ப்ராஜெக்டை இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் முதலாவது இன்னொரு எப்ளை விட்டுட்டோம். ஸோ அதால் மேனுவலாக திருத்தினோம்னா பிரச்சனை வராது. ஸோ ஆனால் என்னவான திருத்தினோம்னு தெரியாது. ஸோ இதை எப்படியும் ஃபுல்லாக கரெக்டாக செய்ய பார்க்கணும். ஸோ அப்போ தான் இந்த மார்க்ஸை டொப் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் என்ன மாதிரி இந்த வீடியோ போகுதுன்றதை திருப்பி சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு கட்டத்தான் இது வேலை செய்யணும். எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறோம்னு முதலாவது மெசேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்குதுன்னு இருக்கணும். ஸோ அப்போ ஒரு கட்டத்தான் வேலை செய்யணும். நான் அதுக்கு இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுறேன். பிரேக்கெட் போடுறேன். இன்ட் இன்புட் பண்ணுறதை நான் இன்ட் கன்வெர்ட் பண்ண போகிறேன். டைப் ப்ளஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த கோடிங் எழுதுறது. நீங்கள் இதை வேறொரு கோடரில் எழுதிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இதை ஆட்டோ கரெக்ஷன்ஸில் எல்லாமே இருக்கலாம். அங்கே என்ன உங்களுக்கு தெரியணும்னு எனக்கு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அந்த நேரையே அதுங்கேயே டைப் பண்ணலாம். நீங்கள் இந்த கோடிங்கை வேறு இடத்துல எழுதி தான் கொண்டு போடணும்ல, அதுக்கு நேரையே டைப் பண்ணுறேன்னாலும் டைப் பண்ணலாம். பிரேக்கெட் 2 தரம் போடுறேன். சாரி, பிரேக்கெட் கன்சோல் டாட் நான் கொடுக்க போகிற இன்புட்டை ரீட் பண்ணணும். என்ன இன்புட் பண்ணணும் கொடுக்குறேன்னு ரீட் பண்ணணும். ரீட் லைன். ஸோ ரீட் லைன் ரீட் பண்ணணும் லைனை. அடுத்த பார்த்தீங்கன்னா அதை அவுட் பண்ணணும். வேரியபிள் நேமை நம்பர் மாற்றுறதை ஸ்டூடெண்ட்ன்றதை வேற ஒரு பேராக மாற்றுவோம். bar 0 number 0 student போட்டு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு எரர் அடிக்குது, என்ன எரர்னு செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ட்டில் இருக்கணும். ஸோ நான் என்ன டைப் பண்ணி கொடுக்கல. ஸோ இது வேரியபிளை நான் முதலே இங்கே கொடுத்துருந்தோம்னா கொடுக்க தேவையில்லை. என்ன டைப் பண்ண சொல்லியிருந்தோம்னா கொடுக்க தேவையில்லை. இந்த வேரியபிள் இப்போ தான் இந்த கண்டிஷனுக்குலாம் இந்த வேரியபிளை நான் எடுக்கிறேன். அதால் இன்டென்ட் கொடுக்கணும். இதே நீங்கள் இப்போ டச்சில் பாருங்க. இதில் நான் திருப்பி சொல்கிறேன். திருப்பி இதை இன்ட் சும்மா இது உங்களுக்கு விளக்கத்துக்காக சரி விளக்கத்துக்காக சொல்கிறேன். சரி, காப்பி. சரி, பேஸ்ட் ஆகுதுலே. ரைட். இப்போ கொடுத்துறேன். தானே இங்கே கொடுத்துருக்கேன், கால் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த ரிமூவ் பண்ணலாம். இங்கே கொடுத்தா இன்டென்ட் கொடுக்க தேவையில்லை. எப்படியும் கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அங்கே என்ன ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். கோடிங்கில் எப்பயும் நீங்கள் குறைஞ்ச லைனில் எழுதுவாங்க. அப்போ தான் அந்த மெமரி யூசேஜ் கூடும். அதே மாதிரி இதில் வேரியபிளுக்கும் என்ன கரெக்டான ஒரு ஃபார்மேட்டை வைக்கணும். ஸோ இன்ட் ஓகே, அடுத்து போவோம். இந்த இஃப் கண்டிஷன் எழுதியாச்சு. இது வந்து இன்ட்ல ஒரு பெருமானம் கட்டாயம் ஒரு இலக்கமாக இருக்கணும். அது இலக்கமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிஷன் எழுத போகிறோம். இங்கே ஒன்றே அதை பேஸ்ட் பண்ணோம், பிரதிட போகிறோம். ஸோ அங்கே இருக்க வேரியபிளுக்கு இந்த வேரியபிளை சமனாக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் என்ற வேரியபிள் சமன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இதுக்கு சமனாக இருக்க போகுது. இந்த இன்புட் பண்ண போகிற விஷயம் எவ்வளோத்த இன்புட் பண்ணுறோமோ அது வந்து அங்கே சமனாக இருக்க போகுது.
ஸோ அந்த கண்டிஷன் தான் இதில் எழுதிக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் இங்கே ஒரு ஃபோர் லூப் எழுத போகிறேன். ஏன்டா ஃபோர் லூப் திருப்பி ஒரு வேலையை செய்ய போகிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஒரு எத்தனை 5 பேர் கொடுத்துச்சினோம்னா 5லேருந்து ஒன்றா கழிக்க போகிறோம். ஸோ அதுக்கு கரெக்டான இது ஃபோர் லூப். அதுக்கு பாருங்க கண்டிஷன் எழுத போகிறோம். ஐஎன் ஒரு இதை எடுக்கிறோம், இன்ட். அது இன்ட் அது ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி தருது. ஸோ அது போடுறத நான் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி போட்டு அதை மோடிஃபை பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். ஐ வந்து இன்டில் ஐ வந்து ஆக்சுவலாக நீங்கள் 2019 வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சில கரெக்ஷன் பண்ணாது. நான் யூஸ் பண்ண 2022ஆம் ஆண்டுக்கான வெர்ஷன். நீங்கள் அங்கே செய்ய போகிற இடத்துல 2019க்கான வெர்ஷன் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாகி போங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதையும் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்புட் பண்ண பெருமானத்தையும் கொடுக்கலாம். ரெண்டும் சரிதான். நான் இதையே கொடுத்துக்கொள்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ++1 நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபோர் லூப் என்ன கண்டிஷன் வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஐ வந்து ஐ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இன்ட் ஐ அண்ட் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் பேர் எல்லாம் டோட்டல் இப்படி பெரிய பேர் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஐ அண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் பேர். அது வந்து ஐ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க. இதில் முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து ஆரம்பத்தில் சைவராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஐ வந்து ஆரம்பத்தில் ஒண்டா இருக்குது தானே, அந்த ஒண்டா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்ன கண்டிஷன், இது ஒண்டா இருக்கணும், ஒண்டா இருக்குது. சாரி கண்டிஷன் இல்லை, இது ஒண்டா இருக்குது, பெருமானம் ஒண்டா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஐ வந்து நம்பர் ஆஃப் எத்தனை ஸ்டூடெண்ட்ன்றது ஒண்டோட பெருசாக இருக்கணும். ஐ வந்து இங்கே ஒன்று தானே. ஸோ அது வந்து அந்த ஐ என்ன பெருமானமோ அதை விட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பெருசாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைவர் அண்டு வந்துச்சுன்னா இந்த ஃபோர் லூப் எக்ஸிட் ஆயிரும். -5 வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிரும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் மைனஸில் வந்துச்சுன்னா ஐ பார்க்க முடியும், அந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஐ வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐயை விட சின்ன பெருசான பார்க்கும், சின்ன. ஸோ இது இந்த கண்டிஷன் எக்ஸிட் ஆயிரும். தச்சலாக நீங்கள் ஐ ஒன்றோட பெரிய பெருமானம் இல்லாட்டி ஒன்று சமன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஒன்றும் பெறும். ஒன்றுக்கு சமனான ஒரு பெருமானத்தை கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை கூட்டும். இல்லை பாருங்க, ஒன்றை ++ போட்டிங்கன்னா ஒன்றை கூட்டும். +1 கொடுக்கலாம். அதை விட நாங்கள் ++ தான் கொடுப்போம் அந்த கோடிங்கில். ஒன்றை கூட்டு. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுதான்டா இந்த கண்டிஷனை செய் அந்த இதை சொல்லிக்கிறோம். சரிதானே, அதில் நாங்கள் எழுத போகிறோம் கோடிங். console ரைட் லைன். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து தந்துருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அழிக்கிறேன், டபுள் கொட்டேஷன் போடுறேன். பார்த்தீங்கன்னா ஒன்றோட பெருசாக இருந்துச்சுன்னா என்டர் த ஸ்டூடெண்ட் ஸ்கோரை என்டர் பண்ண சொல்லணும். ஸோ அதுக்கான கோடிங்கை காப்பி பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3 மாறிக்கொண்டிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ன்றதை மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட் மாதிரியும் தான் ஒரே கோடிங். இங்கே 1 2 3 4 5ன்றது வித்தியாசமான ஒரு பெருமானம் மாறிக்கொண்டிருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவோம் இந்த கோடிங்கை. ஞாபகம் வச்சுருங்க. பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிதானே, ஓகே. இதில் வந்து இந்த ஐயை இந்த இதுக்குள்ள வரதை நான் ஒரே கண்டிஷன் எழுதுறபடியாக முன்னுக்கு ஒரு $சைனை போட்டு போடுறேன். இல்லாட்டி நீங்கள் ப்ளஸ் போட்டு எழுதலாம், அது உங்களோட விருப்பம். நான் $சைனை போடுறேன். ஓகே, இந்த ஐன்றது வந்து எது சம்மந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கரை போட்டுக்கொள்கிறேன். ஐ ஓகே. இல்லை பாருங்க, கன்சோல் லைனில் ஐயை பிரிண்ட் பண்ணணும். சரிதானே, ஐ வந்து 1. சரிதானே, ஐயை பிரிண்ட் பண்ணணும். ஐ இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்குன்னா தானே அது வந்து செக் பண்ணும். ஐ வந்து எத்தனை 1 பிரிண்ட் பண்ணும். ஆரம்பத்தில் 1 தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஸ்டார்ட்டில் 1, ஸோ 1 பிரிண்ட் பண்ணும். அடுத்த ரன் பண்ணாங்க இந்த 1 வந்து இது 1 ஐ வந்து ++ன்னா 1 கூட்டுப்படும், 2 ஆகும். அடுத்த ரன் பண்ணாங்க 3 ஆகும். அப்படியே ஒன்றா கூடிக்கொண்டிருக்கும். ஸோ கூட ஐ வந்து ஐன பெருமானம் கூடிக்கொண்டிருக்கும். ஓகே, அடுத்த லைனுக்கு போவோம். இந்த லைன் பிளாங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லைனுக்கு போவோம். ஒரு சின்ன ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று திருப்பி இதுக்குள்ளேயே ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுவோம்.
அந்த for loopக்குள்ள ஒரு if condition ஒன்று எழுதுவோம். sorry if பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கர் ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். எழுத போகிறேன் இதுக்குள்ள int dot பார்த்தீங்கன்னா அதுவே எடுத்து தரேன். ஸோ நான் டைப் பண்ணால் சரி, சாதாரண டைப் பண்ணால் சரி, அது மிச்சமாக எடுத்து தரேன். ஒரு பிரேக்கெட் console dot read line அடுத்த லைனை ரீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ரீட் பண்ணது என்னத்தை ரீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ன்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்டை ஸ்கோர். பாருங்களா மெசேஜ் போகிறோம் பிரிண்ட் பண்ணணும். அந்த ஒரு ஆள் இன்புட் பண்ணுறேன்னா அவருக்கு என்ன இன்புட் பண்ண போகிறேன்னு தெரியாதானே. இப்போ என்னத்தை இன்புட் பண்ணு, அவருடைய ஸ்கோரை முதலாவது ஸ்டூடெண்ட்டை ஸ்கோரை இன்புட் பண்ணு அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான கோடிங் தான் எழுதுகிறோம். இதில் அந்த என்னதை இன்புட் பண்ணணுமென்ற ஒரு யூஸர் தெரியாது. ஸோ அதை சொல்கிறதுக்காக எழுதுகிற லைன் இது. பார்த்தீங்கன்னா என்னதை இன்புட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கான லைன் இது வந்து இன்புட். இது வந்து தானாக அந்த நம்பரை என்னதை இன்புட் பண்ணணும்ன்றதை சொல்கிறதுக்கான லைன். நான் சொல்கிறது சம்டைம் சில பேருக்கு விளங்காமல் இருக்கலாம். ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி இது விளங்குதா விளங்கலைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி சொல்லி கொண்டிருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்கும் தான் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லாட்டி எனக்கும் போர் அடிச்சு போயிடும். எனக்கும் நிறைய வேலை இருக்குது. அவுட் இன்ட் இன்னொரு வேரியபிளை கொண்டு வரேன் ஸ்கோர். ஸ்கோரை கொண்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஒரு பிரேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னும் பிரேக்கெட் ஒன்றை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்காக இந்த இஃப் கண்டிஷன் வந்து ரூவா இருந்துச்சுன்னா என்ன வேலை செய்யணும்? இப்போ அந்த அவர் இன்புட்டை இண்டில் கொடுத்தாரண்டா என்ன செய்யணும்? அதுக்காக டபுளில் கொடுத்தாண்டா இதில் வேலை செய்யாது. டபுள்ன்றது ஒரு தசமன். டபுளில் கொடுத்தாண்டா வேலை செய்யாது. இதில் பாருங்கள் டோட்டல் அதே வருது. டோட்டல் ஸ்கோர் ப்ளஸ் ஸ்கோர் அண்ட் சமன் ஸ்கோர்னு வருது. என்ன செய்யணும்னா இது சமன் இல்லை, சமனாக கூடாது. இந்த ஸ்கோருக்கு அதோட கூட்டணும், இருக்கிற ஸ்கோரோட கூட்டணும், பழைய ஸ்கோரோட கூட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சமனாக்குது, சமனாகும். நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் இது சமனாக தான் வரும். ஒரு கட்டு தான் வேலை செய்தாங்க. இதை திருப்பி நாங்கள் எழுதியிருந்தாலும் சமன் கொடுத்தோம்னா சமனாகும். ஆனால் இங்கே என்ன செய்யணும்னா முதல் ஸ்கோர் கூட்டுப்படும் இந்த கட்டு. இப்போ அடுத்த கட்டு திருப்பி இந்த போல்டு ரொட்டேட் பண்ணிக்கல வளமையாக இங்கே இருக்கிற ஸ்கோர் முதல் கூட்டியிருக்கும். திருப்பி கூட்டி கொண்டிருக்கும். இது உங்களுக்கு விளங்குதான் தெரியாது. இந்த வீடியோ லெந்தியாக போயிருமன்றதுக்காக சாதாவாக பாஞ்சு போகிறேன். திருப்பி பார்த்தீங்கன்னா விளங்கிடும். கோடிங்கில் நீங்களா ஓனாக கொஞ்சம் டைப் பண்ணீங்கன்னாலும் விளங்கும். நாங்களும் இதே மாதிரி தான் திருப்பி ட்ரை பண்ணி தான் கொஞ்சம் ரைட். அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த இது ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவர் இன்புட்டா இப்போ நம்பர் இல்லாத ஒரு விஷயம், ஒரு தசமன், ஒரு இலக்கங்களோ, ஒரு எழுத்தோ ஒன்று அவர் இன்புட்டாக கொடுத்தாண்ட வேர்ட்ஸோ இல்லாட்டி டபுளில் தசமன் நான் இன்புட்டாக கொடுத்தா அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்வெலிட் இன்புட் இதில் பெறணும். இன்வெலிட்ன்றதுக்காக ஒரு இதுவும் எழுதலை, கோடிங் எழுதலை. ஸோ நாங்கள் இதில் எழுதிவிடுவோம். எப்படியும் எல்ஸுக்கு எழுதுறேன்னா எழுதாமலாம் விடுறேன்னா விடலாம். ஸோ எழுதிவிட்டா நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் எழுதுவோம். invite input please enter the byte score. ஓகே,
ஸ்கோர். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா இது எழுதியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது எழுதலாம், இந்த கோடிங் இந்த லைன் எழுதலாம், நீங்க எழுதாம விடலாம். அது உங்களை பொறுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐயில இருந்து 1 கழிக்க போறோம். ஓகே, ஐயின் பெருமானத்துல இருந்து 1 கழிக்க போறோம். ஓகே, for லூப்புக்குள்ள ஒரு if கண்டிஷன் எழுதிக்கிறோம். அதே மாதிரி இத பாருங்க, ஒரு ஓகே, இத பாருங்க, இந்த if கண்டிஷன் இருக்கு. இந்த if கண்டிஷனுக்கு தான் இந்த for லூப் வருது. அதே மாதிரி இந்த இதே if கண்டிஷனுக்குள்ள திருப்பி இன்னும் ஒரு if கண்டிஷன் எழுத போறோம். if bracket ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறோம்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு தானே, அவர் வந்து அதுல பெருமானம் வந்து 0 விட பெருசு. அதாவது 0 விட பெருசா இருந்தா இந்த கண்டிஷன் வேறு செய்யணும். பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து இங்க ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இஃப் கண்டிஷன் போடலாம். 0 விட பெருசா இருந்தாங்கன்னா என்ன செய்யணும், அந்த செய்ய போறோம். 0 விட பெருசா இருந்துச்சுன்னா பிரேக்கெட் போட போறேன். அவரேஜ் காணைகளை கூடுதலா பெரும்பாலும் தசத்துல வரலாம். ஸோ அதால நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா டபுளை யூஸ் பண்ண போறேன். டபுள் டாட் அவரேஜுக்கு சும்மா ஒரு நான் திருப்பி ஒரு வேரியபிள் ஒன்று அங்கேருந்து கால் பண்ணாமல் இங்கே ஒரு வேரியபிள் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அவரேஜ் இல்லாட்டி நீங்கள் உங்களோட கேள்வியில் சில ஒரு ஸ்டெப்பாக கேள்வி வரலாம், அதை பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. ஸ்கோர் சமன் அதே ஸ்டேஷன் பண்ணி எடுத்து தரதுக்காங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா அவரேஜ் ஸ்கோர் டபுள், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் மாறி வந்துட்டு இல்லை டோட்டல் ஸ்கோர்னு வந்துட்டு இது வந்து மாறி வரணும். டோட்டல் ஸ்டூடெண்டால டோட்டல் ஸ்கோரை டபுள் டோட்டல் ஸ்கோரை பிரிக்க போகிறோம் டோட்டல் ஸ்டூடெண்டால. ஓகே, உங்களை பிள்ளைங்க இருக்க நினைக்கிறேன். அடுத்த லைனுக்கு போகிறேன். தேங்க்யூ காய்ஸ், கமெண்ட் பண்ணுங்க. கன்சோல் ரைட் என்னது அடுத்த இன்புட் பண்ணணும். ஸோ கன்சோல் ரைட் டொலஷனை போட்டுட்டு இதுக்குள்ள நீங்க பிரேக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதை ஒரு வேரியபிளா தான் இது எடுக்கும். பாருங்க, இங்க போய் பாத்தீங்கன்னா இதை போட்டிருப்பேன் அவரேஜ் ஸ்கோர் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இதை நான் காப்பி பண்றேன். நீங்க இந்த கேள்வியை வாய்ச்சுன்னா முதல்ல ஒரு பிளான் போடுங்க. இந்த கேள்வியை எப்படி செய்யலாம்னு ஒரு பிளான் போடுங்க. அதுக்கு பிறகு இந்த கேள்வி செய்ய வழிங்க. அப்படியே நீங்க பிளான் பண்ணாம அந்த கோடிங் எழுத போனீங்கன்னா திருப்பி பிள்ளை வரும். ஸோ டைம் வீணா போயிடும். ஸோ முதல்ல பிளான் ஒன்று போடுங்க. எப்படி இதை செய்வோம், எப்படி செஞ்சா இது சரியா வரும், சக்சஸ் ஆகும், அப்படி ஒரு பிளான் ஒன்று போடுங்க. போட்டா பிறகு இந்த கோடிங் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவரேஜ் பாத்தீங்கன்னா இதுக்கு என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அவரேஜ் ஸ்கோர் இதைத்தான் நான் இங்க பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அவரேஜ் கிளாஸ் ஓகே, பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, அடுத்த லைனுக்கு போவோம். இஃப் கண்டிஷன் ஆயாச்சு. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஸ் வரும், கட்டாயம் எல்ஸ் இஃப் வரும், அப்படி எல்ஸ் வரும். ஸோ
எல்ஸுக்கு ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். ஒரு வருது. ஆட்டுது இல்லை, ஏன் எரர் வருது? பைக் else sorry ஓகே, எரர் ஒன்று காட்டுது. என்னென்னு பார்ப்போம். அதை console ரைட் லைன் இங்கே என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறோம். சைபரை விட சின்னனா இருந்துட்டேன்டா இந்த பெருமானம். அதில் பாருங்க, சைபருக்கு சமனம் சைபரை விட சின்னனும் அப்படி இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கான கோடிங் தான் இது. பாருங்க, இஃப் கண்டிஷன் பாருங்க, இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ன்றது சைபரோட பெருசாக இருக்கணும். அது தச்சில் சைபருக்கு சமனாக இருந்ததுன்னா இந்த எல்ஸ் வேல் செய்யும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் எடுத்து வாங்கியிருந்தாங்க. இந்த எஃப் பிரேக் எடுத்து வாங்குது. இதுக்கு அடுத்ததாக முடிக்க போகிறோம். அது இந்த எல்ஸ். ஸோ எல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா F2 கொடுத்து பாருங்க. அவரேஜ் ஓகே. இன்னொரு அடுத்து பார்ப்போம், வரிசையாக பார்ப்போம். கன்சோல் ரைட் லைன் பார்த்தீங்கன்னா இதே தான் வருது திருப்பி கன்சோல் ரைட் லைன். இதுக்கு ஒரு கோடிங் ஒன்று வழிந்து நான் மேலே இந்த இன்வேலிட் என்ற கோடிங். ஸோ அதை தாண்டி கொண்டு போட போகிறேன். ஆக்சுவலாக ஒருவர் இன்புட்டை வேற ஒரு இன்புட் கொடுத்தாண்டா இந்த கோடிங்கை பிரிண்ட் பண்ண வேணுமெண்டு எழுத போகிறோம். ஓகே, வெளியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு அடுத்து அதுக்கு வெளியில் போகிறோம். என்னமொன்று எழுத போகிறோம். இது என்ன நடந்தாலும் இது பிரிண்ட் ஆகணும். டபுள் கொட்டேஷன் காம போடுறேன். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸிட் ஆகிற மாதிரி வரணும். கன்சோல் டாட் ரீட் கீ பார்த்தீங்கன்னா பிரேக்கர் ஒன்று போடாம விட்டுட்டேன். ஓகே, இதில் வந்து என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அன்னைக்கு எக்ஸிட் ஈஸி கேள்வி தான், ஈஸியாக செய்யலாம். பேஸ்ட். இதில் ஒரு எரர் வருது, என்ன எரர்னு செக் பண்ணுவோம். ரன் பண்ணி பார்ப்போம். பில்ட் ஆகுது ப்ரோக்ராம். விளங்குதா விளங்கலையா கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா பழைய ப்ரோக்ராம் தான், ஒன்றும் நினைக்கிறேன். ஏண்டா புதுசில் எரர் இருக்குது, அதான் பழைய ப்ரோக்ராம் ஒன்றாவது நாம் கடைசியாக செஞ்சு விட்டது. உங்களுக்கு 20 பிரிண்ட் பண்ணி காட்டினது. ஸோ என்ன எரர்னு செக் பண்ணுவோம். சின்டெக்ஸ் எரர் போட்டிருக்கேன். இங்கே பிரேக்கர் ஒன்று க்ளோஸ் பண்ண விட்டுருக்கேன். இங்கே
வந்து அந்த பிரேக்கெட் க்ளோஸ் பண்ண விட்ட கதை பார்த்தீங்கன்னா லைன் 35 பிரேக்கெட் ஒன்று க்ளோஸ் பண்ண விட்டுருக்கணாமன்னு சொல்லுது. எஸ் பண்ண விட்டுருக்கேனா? விட்டுருக்கேன். அதுக்கு விடையிலையே. இந்த பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த இன்வெலிட் எல்லாமே இந்த 35 லைன்லாம் இருக்கு. இங்கே பிரேக்கெட் போட்டிருக்கேன். இந்த பிரேக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க இஃப் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஆரோ கோளாறுல எல்லாத்துக்கு பின்னுக்கும் இந்த கமா அடையாளம் போடணும். நான் இஃப் கண்டிஷனுக்கு பக்கத்தில் போட தேவையில்லை. பாருங்க நான் என்ன செஞ்சுக்கேன்டா இந்த இஃப் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து கமாவை இங்கேயும் போட்டு விட்ருக்கேன். ஆரோ கோளாறுல அதான் அவ்வளோ எரர் காட்டி இருக்கு. ஓகே எரர்லாம் 0 ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிசி ஒர்க் பண்ணுதான் செக் பண்ணுவோம். ஓகே ஒர்க் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ என்டர் பண்ணட்டாம். எத்தனை ஸ்டூடெண்ட்டு? நான் ஒரு 3 ஸ்டூடெண்ட்டை என்ட்ரு பண்ணுறேன். 3 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் பண்ணச்சுன்னா 10 என்டர் பண்ணுறேன். 2வது ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் 20 என்டர் பண்ணுறேன். 3வது ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் 40 என்டர் பண்ணுறேன். அவரேஜ் பார்த்தீங்கன்னா 10, 20, 50, 70 பார்த்தீங்கன்னா 3வது பிரிச்சு போடுது நினைக்கிறேன் இல்லை மார்க்ஸ். இதை ப்ரெஸ் பண்ணால் எக்ஸிட் ஆகும். திருப்பி போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன கண்டிஷன் ஒரு கண்டிஷன் இதில் பார்த்தீங்கன்னா T2 டெஸ்ட் 2 0 அமர்த்தினா இப்படி வரணும். ஸோ வேறுதான் செக் பண்ணி பார்ப்போம். 0 என்டர் பண்ணுறேன். பாருங்க வருதா மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஸோ ஓகே அது டன். அடுத்த பார்ப்போம் 5, 85, 92 இதை என்டர் பண்ணி பார்ப்போம். வேற மாதிரியே என்டர் பண்ணி பார்ப்போம். சாரி ஓகே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க கிளாஸில் வந்து ஒரு சைட்டாக வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு 5 என்று கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 85 என்று கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 92 என்று கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 78 கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 90 கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 88 86.60. ஓகே வேலை செய்து டன். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க வேலை செய்யும். டன். ஸோ இந்த கோடிங் நான் அப்படியே Ctrl A எடுத்து காப்பி பண்ணுறேன். Ctrl C எடுத்து காப்பி பண்ணுறேன். Ctrl A எடுத்து ஆல் செலக்ட். Ctrl C காப்பி. பேஜுக்கு போய் கொட்டுறேன். ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். Ctrl V கொடுத்து ப்ளஸ் பண்ணுறேன். டெஸ்ட் இதில் ஏதோ ஒன்று பிளேன்னு காட்டுது. என்னென்னு பார்ப்பாங்க கண்டுபிடிப்பான். சம்டைம் இதில் தான் கொண்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அப்படி வருதோ இல்லை அப்படி ஒரு வராது. ஓகே தச்சிலா இதில்
ஏன் இப்படி ஒரு எரர் வருது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் சரியா வேலை செய்யுது. ஆனா இங்க ஒன்று போட எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது? ஏன் எரர் அடிக்குது? எரர் அடிக்குது? எரர் அடிக்குது? None of score average F2. ஓகே, இதில் F2 கொடுக்காம விட்டு அந்த லைனில் பாருங்கள். இதில் F2 கொடுங்க. F2 கொடுத்தீங்கன்னா ஓகே. இந்த லைனில் F2 இந்த பாருங்க, இந்த லைனில் வந்து F2 கொடுக்கல. அதான் அந்த எரர் அடித்தது. ஸோ இந்த கோடிங் நான் இதில் தான் காப்பி பண்ணி போட்டான். பாருங்கள், திருப்பி நான் நீங்கள் நம்ப விடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்க, இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா F2 Ctrl Alt Ctrl V paste check. So done. Finish atom. Submit. பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் 1 எவ்வளோ டைம் எடுத்துருக்குண்டு 10க்கு 10 100 சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டான். ஸோ டன். இந்த கேள்வி டன். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை சேனலை. லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் காட்டுங்க. அப்படி தான் உங்களுக்கு சொல்லித்தர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.